Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. Friends, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து passion fruit வந்து பறிக்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நிறைய பழத்து இருக்குது. தொட்டதுமே வந்து கையில் வந்துடுச்சு பாருங்க. நம்ம இந்த passion fruits எல்லாம் வச்சு சூப்பரான மொஜிட்டோ பண்ண போகிறோம். இந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே 2 கலரில் வாங்கலாம். ஒன்று வந்து எல்லோ கலர், இன்னொன்று பர்பிள் கலர். நாம் இங்கே பறிச்சிட்டு இருக்கிறது வந்து எல்லோ கலர். இதில் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. லைக் விட்டமின் சி, விட்டமின் ஏ எல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஃப்ரூட்டில். ஸோ நம்ம இதை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் நிறைய இருக்குது. இதை நீங்கள் வந்து நார்மலாக வந்து லெமன் ஜூஸ் பண்ணுறது மாதிரியே செஞ்சு குடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஐஸ்கிரீமில் கூட நீங்கள் இந்த ஃப்ளேவர் சேர்த்து செஞ்சு எடுத்துக்கலாம். அண்ட் எங்கள் வீட்டில் இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து நிறைய காக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதனால நாங்கள் வந்து இதை வச்சு உங்களுக்கு சூப்பராக மொஜிட்டோ ரெசிபி பண்ணலான்னு வந்து பறிச்சிட்ருக்கிறேன். இந்த ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் லெமன் மாதிரி ரொம்பவே புளிப்பாக இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்து, அதிகமாக சுகர் சேர்த்து, அதிக அளவில் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பழுக்கலை. ஸோ இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பறிக்கலான் இருக்கேன். இப்போ நம்ம சைடில் பார்க்கலாம், அங்கே ஒன்று பழுத்து இருக்குது. இது வந்து நாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது விரல் இந்த மாதிரி உள்ளாடி போச்சுன்னா பழுத்து இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நாம் வந்து அதை பறிச்சிக்கலாம். அண்ட் அதோட கலரும் வந்து கொஞ்சமாக வந்து எல்லோயிஸ் மாதிரி வந்திருக்கும். அதாவது க்ரீனில் இருந்து லைட்டாக எல்லோ மாதிரி மாறி இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ இன்னொன்று வந்து பழுத்து இருக்குது. அதாவது லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், ப்ரெஸ் ஆகுது. ஸோ இதையும் நாம் பறிச்சிடலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. இன்னும் நிறைய காய்ச்சிருக்குது. பட் எல்லாமே இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல. அந்த பக்கம் ஒன்று கீழே பழுத்து விழுந்திருக்கு பாருங்கள். அண்ட் இங்கே ஒன்று நிற்குது. ஸோ இதையும் பறிச்சிட்டு அண்ட் கீழே விழுந்து கிடக்கிறதையும் நம்ம எடுத்துகிட்டு கீழே வந்து கிச்சனுக்கு போய் நம்ம வந்து மொஜிட்டோ ரெடி பண்ணலாம். இது நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறித்து பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஜஸ்ட் லைக் லெமன் மாதிரியே டேஸ்ட் இருக்கிறதுனால. அண்டு லெமனை விட ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய சீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீட்ஸோடு சேர்த்து தான் செய்வாங்க பொதுவாக ஜூஸு. சீட்ஸை வந்து சேர்த்து குடிக்கவும் செய்யலாம், ஆர் ஃபில்டர் பண்ணியும் குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் பறித்து முடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாம் இப்போ கீழே போய் செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கான ஒரு கிளாஸில் ஹாஃப் லெமனை 4 பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதிலையே நாம் இப்போ பேஷன் ஃப்ரூட்டை வந்து உள்ள இந்த மாதிரி இருக்கும் ஜூஸியாக, அந்த போர்ஷனை மட்டும் எடுத்து உள்ளாடி போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு கிளாஸ் மொஜிட்டோ பண்ணுறதுக்கு ஒரு 1.5 பழம் எடுத்துக்கிறேன். அதாவது 2 பழத்தில் ஒரு ஹாஃப் அமௌண்ட்டை மட்டுமே நான் வந்து ஃபைனலாக கார்னிஷிங் பண்ணுறதுக்கு வச்சுட்டு பேலன்ஸை சேர்க்குறேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஜூஸியான போர்ஷனை மட்டும் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து கிளாஸில் சேர்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸுக்கு பண்ணுறதா இருந்தால் 2 பழம் வந்து சரியாக இருக்கும். அதாவது அதில் இருக்க புளிப்பு வந்து சரியாக இருக்கும். நம்ம இதில் லெமன் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்டை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து பவுடர் சுகர் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் முதல்ல சேர்த்துக்கிறேன். தேவைப்படுச்சுன்னா நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நாம் இப்போ இதில் வந்து ஐஸ் க்யூப் சேர்க்க போகிறோம். ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு அப்புறமா நாம் இதில் ஃபைனலாக இந்த கிளாஸை ஃபில் பண்ணுற அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நாம் இதை வந்து ஒரு வாட்டி ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்க வேண்டியதுதான். இப்போ நான் ஏற்கனவே பாதி பழம் வச்சுருந்தால மேலே போடுறதுக்கு அதை இப்போ இந்த மாதிரி மேலே போட்டுக்கிறேன். இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக புதினா இலையும் சேர்த்து நாம் சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சம்மருக்கு ஏற்ற ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான சூப்பரான பேஷன் ஃப்ரூட் மொஜிட்டோ தயாராகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அண்ட் vlogs பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.